Hello friends, welcome back to Great Designers. இந்த வீடியோஸில் நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். நான் ஸ்டிச்சஸ் ப்ளவுஸில் ஒரு ஸ்லீவ் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டரில் ஒரு 5 பெடல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நார்மல் நீடில் 0.5 நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சதூசி எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து நார்மல் ஸ்கூபிங் த்ரெட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா சீக்வன்சஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒயிட் கலர் சீக்வன்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் சுகர் பீடம் வந்து ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த பெட்டல்ஸோடைய ஒரு எண்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்வன்சஸ் அண்ட் தென் சுகர் பீடை ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீடில் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விரலால் த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொடுத்துருக்கோங்களையே சுகர் பீடை வந்து விட்டுட்டு சீக்வன்ஸோடைய சென்டரில் அதாவது ஹோல்ஸ் இருக்குங்களே அந்த சென்டரில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி அப்படியே மெதுவாக வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்சஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தீங்களே ப்ரீவியஸாக அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நெருக்கமாக வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் அகெயின் நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணமோ ஒரு சீக்வன்சஸ் அண்ட் தென் சுகர் பீட் ஆட் பண்ணி ஒரு சின்ன வந்து புட்டா மாதிரி நம்ம போட போகிறோம். நீடில் சுகர் பீடை விட்டுட்டு நம்ம சீக்வன்ஸோடைய அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி மெதுவாக அப்படியே நம்ம வந்து வெளியே இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புட்டா கிடச்சிரும். புட்டானா ஒன்றும் இல்லை, டாட்டை தான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க்கில் நம்ம சொல்கிறது. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ஈஸி. ஆரி ஒர்க்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாருமே வந்து இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி ஆட் பண்ணி நம்ம ஒவ்வொரு சீக்வன்சஸாக நம்ம கொடுத்து அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க அவுட்லைன் பாருங்கள். நம்ம வரைஞ்சிருக்க அந்த ஃப்ளவர்ஸோடைய மேலேயே வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். சேம் ஒர்க்கே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து அவுட்லைன் போட்டிருந்தாங்களே அதே மாதிரி செகண்ட் லைன் அண்ட் தென் தேர்ட் லைன் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்து மீதி இருக்க கேப்ஸையும் வந்து நம்ம நெருக்கமாக எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணமோ அந்தளவுக்கு வந்து இந்த சீக்வன்சஸும் அந்த சுகர் பீடும் ஆட் பண்ணி நம்ம நெருக்கமாக ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து எங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுங்க எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஈஸியாகவும் இருக்கணும், அதே நான் வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம்லேயும் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போட்டிருக்கேன். இந்த சீக்வன்சஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளவர் ஷேப்பில் மட்டும் இல்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட் எண்டு பாருங்கள், சின்ன கேப்னஸ் கூட இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பீட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பெட்டல்ஸோடைய இந்த எண்டு கேப்ஸ் இருக்குங்களே இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து க்ளோவை வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி நான் கோல்டு கலர்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு. நீங்கள் வந்து உங்கள் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நார்மல் நீடல் வச்சு ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒர்க் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.